ஆதவ் அர்ஜுனா செய்த தவறால் விஜய் மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டு இருக்கு. இது சோஷியல் மீடியாவில் விஜய் மீது ஒரு தப்பான அபிப்பிராயம். முக்கியமாக தாவேகா ஆட்சியை பற்றி நிறைய பேர் தவறாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் டிஎம்கே ஆட்சியில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. சவுக்கு சங்கர் மாரிதாஸ் மாதிரி நிறைய முன்னணி பத்திரிகையாளர்கள் அடுத்தடுத்து கைதாகி கொண்டே இருந்தார்கள். ஸோ தாவேகா ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நடுநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் கைதாகி வெளியே வரும்போதே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களை பற்றி ஒரு சின்ன வீடியோ மாரிதாஸ் அவர்கள் ரிலீஸ் பண்ண உடனே மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக பத்திரிகை சுதந்திரம் கிடையாதா? ஸோ டிஎம்கே தான் இன்னொரு டிவிகேவா அப்படின்னு டிவிகே மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டு இருக்கு. ஸோ என்னதான் மாரிதாஸ் அவர்கள் தன்னோட ஒப்பீனியனை பேசினாலுமே, ஸோ ஆதவ் அர்ஜுனா பற்றி குற்றம் சொன்னாலுமே அது பத்திரிகை சுதந்திரம், அதில் நீங்கள் தலையிடக்கூடாது, அதுக்கு கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. ஸோ இப்போ மாரிதாஸ் அவர்கள் விடுதலை ஆகியிருக்காங்க. இது டிவிகேவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதனால் சோஷியல் மீடியாவில் என்னதான் வெளியே நிறைய அரசியல் கட்சி எதிர்க்கட்சி தலைவர்கள் விஜய் மீது குற்றம் சொல்லி கொண்டு இருந்தாலுமே சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி பவர் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் இப்போ லைட்டாக அடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் செய்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.